வணக்கம். என்ன ஆப்டிக்கல் இல்யூஷனோ தெரில. முதல்ல இந்த படத்தோடைய போஸ்டரை பார்க்கும்போது பேதாளம் குடும்ப யூனிட்ன்ற மாதிரி படிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அது பெத்லஹம் அப்படின்னு தெரிஞ்சது. இந்த பெத்லஹம்ங்கிற வார்த்தைக்கு அவங்க சினிமாவில் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1998 ரிலீஸ் ஆன சம்மர் இன் பெத்லஹம் அப்படிங்கிற படம் அங்கே சூப்பர் ஹிட். அதுதான் தமிழில் லேசா லேசான் ரீமேக் பண்ணாங்க அன்அஃபிஷியலாக. அநேகமாக இந்த பெத்லஹமும் சூப்பர் ஹிட் ஆக ஏன் பிளாக் பஸ்டர் ஆகக்கூடிய அத்தனை தகுதிகளையும் உடைய படம். பிரேமலு புகழ் கிரீஷ் ஏடி டைரக்ட் பண்ணியிருக்காரு. சர்வமாயாவுக்கு அப்புறம் பிரதீச்சியா, பேபி கேர்ள்னு கொஞ்சம் நம்மளை பயமுறுத்தின நிவின் பாலி திரும்பவும் இந்த ஃபேமிலி ஃபீல் குட் ஜோனுக்குள்ளே வந்துட்டார். படம் பார்த்துட்டு இந்த ரிவ்யூவை பாருங்கள். ஏன்னா மைல்ட் ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. முக்கியமாக என்ன மாதிரியே போஸ்டரை மட்டும் பார்த்துட்டு ட்ரெய்லர் பாட்டுன்னு எதை பற்றியுமே தெரியாமல் எதுவுமே பார்க்காம போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். பெத்லஹம் குடும்ப யூனிட் சொந்த ஊரில் பண பிரச்சனையினால் வீட்டை விற்க ஏற்பாடு பண்ணிவிட்டு எர்ணாகுளத்தில் கருக்குட்டி அப்படிங்கிற இடத்துக்கு மொத்தமாக ஷிஃப்ட் ஆகி வராங்க. ஆஷ்லியும் அவங்க ஃபேமிலியும். ஆஷ்லி தான் மமிதா பைஜு. ஆஷ்லிக்கு இந்த ஷிஃப்டிங் பிடிக்கவே இல்லை. வேண்டாம் விருப்பம் தான் வராங்க. இங்கே ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க இருக்கிற நெய்பர்ஹுட்டை பெத்லஹம் குடும்ப யூனிட்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு க்ளோஸ்லி நிட் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, பெரிய குடும்பம் மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. ஆஷ்லிக்கு பக்கத்து வீடு ஜஸ்டினோடது. அதுதான் நிவின் பாலி. ஜஸ்டினுடைய சக வயசு செட்டில் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகியுமே கூட ஜஸ்டின் ஏதோ காரணங்களால் கல்யாணம் பண்ணாமல் முதிர்கண்ணனாகவே இருக்காரு. பட் அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் மிஸ்டர் டிபெண்டபிள் ஜஸ்டின் தான். ஜஸ்டினை விட 10-12 வயசு கம்மியான ஆஷ்லி அவர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த லவ் என்னாச்சுங்கிறது தான் இந்த படம். விஸ்வநாதன் சன்ஸ் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்தில் திரும்பவும் ஒரு ஏஜ் கேப் ரொமான்ஸ் ஸ்டோரி. ஆனால் அந்த படமும் இந்த படமும் டோட்டலாக வேறு. இந்த கான்செப்டும் மமிதா பைஜுவோடைய காஸ்டிங்கும் மட்டுமே சிமிலரான விஷயங்கள். சிம்பிளான ப்ரிடிக்டபிளான ஒரு லவ் ஸ்டோரி தான். எங்கள் ஏரியாவில் ஒரு கதை நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு இந்த புரணி பேசுகிற மாதிரியான ஒரு லைன். ஆனால் இந்த படத்துடைய வேர்ல்டு, அதில் அழகான கேரக்டர்ஸ், லீட் ஆக்டர்ஸ் நடுவில் இருக்கிற கெமிஸ்ட்ரி, எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸஸ், சின்ன சின்ன மொமெண்ட்ஸ், முக்கியமாக த்ரூ அவுட்டாக ஹியூமர், ஃபுல் பாசிட்டிவிட்டின்னு டோட்டலாக படம் நம்மளை போட்டு தாக்குது. பர்சனலாக எனக்கு பிரேமலுவை விட இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏஜ் கேப் ரொமான்ஸாக இருந்தாலுமே கூட எங்கேயுமே ஒரு ஆக்வர்ட்னஸ் இல்லை. நம்மளை நெளிய வைக்கிற மாதிரி எல்லையை மீறி ஒரு சின்ன வார்த்தை கூட இல்லை. இன்ஃபேக்ட் படத்துடைய முக்கியமான கான்ஃப்ளிக்டே இதுதான். ஆனால் இதை வச்சு பெருசாக ட்ராமேட்டிக்காக டயலாக்ஸ் சீன்ஸ் எல்லாம் கிடையாது. மமிதாவும் நிவினும் அவ்வளோ கன்வின்சிங்காக இந்த ரொமான்ஸை செல் பண்ணுறாங்க. டிக்னிட்டியோட இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இயக்குனர் கிரீஷும் ரைட்டர் கிரண் ஜோஷியும். டெய்லி லைஃப்பில் நாம் பார்க்குற விஷயங்களை லைஃபோட ஹியூமரோட ப்ரெசென்ட் பண்ணுறதுல தான் படம் முழுக்க ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜோயலுங்கிற கேரக்டருடைய ஷார்ட் ஃபிலிம் ஷூட்னு வர காமெடி, கிளிக்சன் அப்படிங்கிற கேரக்டரை வச்சு வர காமெடி, ஜஸ்டினோட வேலை செய்கிற பைஜு சேட்டன் கேரக்டரை ரன்னிங் கேக் மாதிரி படம் முழுக்க எல்லாரும் கலாய்க்கிற விதம். அண்ட் இந்த பைஜு சேட்டன் கேரக்டர் 80 சினிமாக்களை பார்த்து கெட்டு போய் அதில் வரா மாதிரியே அவர் யோசிப்பார், பேசுவார். அதெல்லாம் நல்லா இருந்தது. அங்கங்கே வர அந்த மற்ற படங்களுடைய ரெஃபரன்சஸ் இப்படி நம்மளை 99% என்டர்டெயின் பண்ணுது இந்த படம். இந்த ஹியூமரும் இந்த வேர்ல்டில் இருக்கிற கேரக்டர்ஸோடைய சாவும் தான் இந்த படத்துக்கு பெரிய ஸ்ட்ரென்த். காமெடி எழுதியாச்சு, சரி ஒர்க் ஆகணும்ல, ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒர்க் ஆகுதுங்கிறது ஆச்சரியம். தியேட்டரில் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ், கண்டினியூஸாக ஒரு ஸ்மைல் இருக்குங்கிறத தாண்டி நிறைய இடங்களை வாய் விட்டு கைத்தட்டிலாம் சிரிக்க வச்சுருக்காங்க. அண்ட் எந்த ஹியூமரும் எந்த சுச்சுவேஷனும் ஃபோர்ஸ்டாக இருக்காது. போகிற போக்கில் ஒரு சின்ன கலாய் அதுவே செம்ம டைமிங்கில் லேண்ட் ஆகி சிரிக்க வைக்குது. இதை எல்லா ஆக்டர்ஸும் படத்தில் மாற்றி எப்படி பண்ணுறாங்கங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. காலேஜில் மமிதா நெவின் லைட்டில் கிள்ளி விடுவாங்க. அந்த ஒரு சின்ன மொமெண்ட்டில் நடக்கிற விஷயங்களே செம்ம ஃபன்னியாக இருக்கும். மமிதா கேரக்டரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பையன் சுற்றிட்டு இருப்பார். அவர் பண்ணுற காமெடி எல்லாத்தையுமே ரகசியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நிவின் கேரக்டர் பண்ணுற காமெடி, ஆஷ்லியோட அங்கிளாக வர கேரக்டர் தர ரியாக்ஷன்ஸ், கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வர ஸ்பூஃப் எலிமெண்ட் எல்லாமே அடிபொலி. இன்னொரு பக்கம் எமோஷன்ஸையும் அழகாக பேலன்ஸ் பண்ணுறாரு, ப்ரெசென்ட் பண்ணுறாரு கிரீஷ். பட் ரொம்ப நம்மளை ஃபீல் பண்ண வைக்காம லைட்டாக கண் கலங்க வைக்கிற அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருக்கும் சிமிலராக பிடிச்ச அந்த மியூசிக், அதனால் வர ஒரு இன்ஸ்டன்ட் கனெக்ட், கேசட்ஸை யூஸ் பண்ண விதம், இந்த கிட்டார் பிக், ஃபோனில் சேவ் பண்ணப்பட்ட ரெண்டு பேருடைய நிக் நேம்ஸ், ஜஸ்டின் கேரக்டருடைய மெச்சூரிட்டி, ஒரு சோகமான சுச்சுவேஷனை அவர் ப்ராசஸ் பண்ணுற விதம், அண்ணன் தம்பிக்கு நடுவில் இருக்கிற அந்த பாண்ட் சொல்லப்பட்ட விதம், ஆஷ்லி கேரக்டருடைய தனிமை, அதுலேருந்து அவங்க வெளியில் வர விதம், ஜஸ்டின் அவங்க லவ் பண்ணுறதுக்கான காரணங்கள், இவங்க ரிலேஷன்ஷிப்பை காட்டுற காட்சிகள், மைன்யூட்டான எமோஷன்ஸை கன்வே பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் எனக்கு எது ஒத்து வரலன்னு சொல்லணும்னா, அந்த சப்ளாட்ஸுக்கு கொஞ்சம் அதிகமான டைம் செலவு பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த ஜோயல் கேரக்டருடைய சப்ளாட்டுக்கு. செகண்ட் ஹாஃபில் ஷியாமோகன் கேரக்டர் வர அந்த முதல் சீன்லாம் ரொம்ப இழுவையாக இருந்தது. இந்த சப்ளாட்டை வச்சு ஒரு பேயாவெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஐடியா தான். பட் இன்னும் கூட கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கலாம். கோவா ட்ரிப் மாண்டேஜும் கூட இன்னும் டைட்டாக இருந்திருக்கலாம். தென் வினய் ஃபோர்ட் கேரக்டர் சொல்லி வச்ச மாதிரி
எதேச்சியா அந்த குப்பத்தொட்டியை நோண்டதெல்லாம் பரம போங்கு. நிவின் பாலிக்கு ஏற்ற மற்றும் ஒரு ரோல், இவர் தான் ஜஸ்டின், பிறந்ததுலேருந்து இந்த ரோலுக்காக தான் ரெடியாகவே இருக்காரு அப்படின்னு சொன்னாவே நம்பிடலாம். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரியான கேரக்டர்ஸை நிவின் எப்படி இன்டர்னலைஸ் பண்ணி எப்படி இந்த உடல் பொருள் ஆவின்னு அந்த கேரக்டராகவே சுற்றுறாருங்கிறது தெரியல. ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிளான கேரக்டர் ரைட்டிங், அதை ரொம்ப கிரவுண்டடாக சாமிங்காக ப்ளே பண்ணுறாரு நிவின். எக்ஸலண்ட். அடுத்த எக்ஸலன்ஸ் மமிதா பைஜு கிட்டேருந்து வருது. இப்போ தான் விஸ்வநாதன் சன்ஸில் கிட்டத்தட்ட இதே மாதிரி வயசில் கொஞ்சம் எல்டரான ஆளை பார்த்து லவ்வில் விழுந்தாங்க. ஆனால் அந்த மேடி தான் இந்த ஆஷ்லி அப்படிங்கிற சொல்லவே முடியாது. பாடி லாங்குவேஜ், பேசுகிற விதம், பார்க்குற விதம், தனக்குள்ளே ரியாக்ட் பண்ணிக்கிற விதம்னு அவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது. ஏஜை மீறின எமோஷனல் மெச்சூரிட்டியை காட்டுற இடங்களையும் ரொம்ப ரொம்ப இயல்பாக நல்லா பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் 2 பேர் நிலை எல்லாருமே கலக்கியிருக்காங்க. தம்பியா சங்கீத் பிரதாப், கிளிக்ஸனா வர ரோஷன் ஷானவாஸ், பைஜு சேட்டனா வர சுரேஷ் கிருஷ்ணா, அங்கிளா வினய் ஃபோர்ட், 3 சிஸ்டர்ஸ் வருவாங்க. அதில் 2 பேர் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது, ஸ்ருந்தா மீனாட்சி. தென் ஜோயல் லவ் பண்ணுற பொண்ணா வர பார்வதி ஐயப்பதாஸ், ஹீரோவோட அப்பா அம்மாவா வெட்டுக்கிளி பிரகாஷ், தங்கம் மோகன், ஹீரோயினோட எமோஷனல் பிளாக்மெயில் அம்மான்னு எல்லாருமே ரெஜிஸ்டார் அளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்காங்க. அஜ்மல் சாபுவோடைய விஷுவல்ஸ் ரொம்ப லைவ்லியா வைப்ரண்டா இருக்கு. ஆகாஷ் ஜோசப் வர்கீஸோட எடிட்டும் நல்லா இருக்கு. படம் முழுக்க ஒவ்வொரு மாண்டேஜும் ரசனையோட அசம்பிள் பண்ணப்பட்டிருக்கு. சின்ன சின்ன டீடைல்ஸை எடிட்ல நோட் பண்ண வச்ச விதம் நைஸ். முக்கியமாக கிளைமேக்ஸில் நிவின் பாலி காரில் உட்காந்து யோசிக்கும் போது ஒரு ஃப்ளாஷ் ஒன்று, ஒரு ஃப்ளாஷ் கட் மாதிரி கரெக்டான ஒரு மாண்டேஜ் மாதிரி வரும். அந்த ஐடியா செம்மையான ஒரு ஐடியா. அந்த ஒரு சீன் படத்தை டோட்டலாக வேற ஒரு தளத்துக்கு எலிவேட் பண்ணிடுது. இதுக்கு விஷ்ணு விஜயோடைய மியூசிக்கும் ஒரு முக்கியமான காரணம். படத்தோடைய மூடுக்கு சரியான சிங்கில் இருந்தோட சேர்த்து மியூசிக் அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுது, எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. காஸ்டியூம்ஸ், மேக்கப் அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைனும் ரொம்ப நல்லா இருந்தது. மொத்தத்தில் இந்த பெத்லஹம் குடும்ப யூனிட் நல்ல ரைட்டிங் இருக்கிற, நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கிற, ரொம்ப சென்சிபிளான, ஹோல்சமான, ஆசமான, ஃபீல் குட் ராம்காம். பிரேமலு, சர்வமாயா மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. சென்னையில் சப்டைட்டில்ஸோட தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குடும்பத்தோடய பார்க்கலாம்.